அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. உனக்கு கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பத்திலாம் தெரியுமா விஜய்? ரிலேஷன்ஷிப் பத்திலாம் என் தம்பி இவ்ளோ பேசுறான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. உனக்கு ரிலேஷன்ஷிப் பத்தி இவ்ளோ தெரிஞ்சதுனாலதான் ஆளும் பேருமா இருந்த வீடு நீயும் அந்த மல்லியும் மட்டும் இருக்கிற மாதிரி மாறி இருக்கு போல. இப்போ நீ இங்க தானே இருக்க, நீங்களும் இருந்துட்டு போங்கன்னு இருக்க வச்சிருக்கிறது மல்லி தானே. அதெல்லாம் நீ என்னைக்குமே நினைச்சே பார்க்க மாட்டல்ல, அதான் இங்க பிரச்சனையே. என்னென்ன? இது நான் வாழ்ந்த வீடு. அவ இருந்துட்டு போட்டோன்னு சொல்ற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது யாரு? ஆனாலும் அவ தர்மம் போட்டு நான் இங்க இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. இது சட்டமும் கோர்ட்டும் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இப்ப நான் இங்க இருக்கிறது என்னோட சொந்த கால்ல. அத நீ மறந்துடாத. உனக்கே தெரியும் நீ பண்றது நியாயம் இல்லன்னு. கூட பிறந்துட்டேன்னு தான் உன்னை நான் இங்க இருக்க வச்சிருக்கேன். இப்பவும் சரி எப்பவும் சரி, நான் வெண்பா மல்லி நாங்க 3 பேரும் ஒரு சின்ன குடும்பமா, ஒரு அழகான குடும்பமா, இந்த பிரபஞ்சமே அமைச்சு கொடுத்த குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப ரேணுகாவும் அதுல சேர்ந்திருக்கா. எங்க அமைதியை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் இங்க இருங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்றேன். அப்பப்பா, நல்ல கதை சொல்ற நீ. உன் கதையில கதை, திரைக்கதை, வசனம் சூப்பரா இருக்கு. என் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லி நான் உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்குறதுக்காக எல்லாம் வரல. ரேணுகா பரிபூர்ணமா குணமாகணும்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே தயாராகிறேன். நான் மல்லி வெண்பா எல்லாருமே அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தையே நடத்துறோம். நீயும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும்னு தான் ரேணுகா ஆசைப்படுற. அதனாலதான் நீயும் இதுல கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு மேல கலந்துக்கிறதும் கலந்துக்காததும் உன் இஷ்டம். சரி, நீ வேற இவ்வளவு கெஞ்சி கேட்கும் போது இல்ல, எனக்கு மட்டும் ரேணுகா கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? நீ வேற ரிலேஷன்ஷிப் பத்தி இவ்ளோ பெரிய எக்ஸாம்லாம் வேற எழுதுற. கண்டிப்பா கலந்துக்கிறேன்ப்பா. ஆமா, வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நமக்கு இடையில இருக்கிற பகை அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? அத மறந்துடக்கூடாது. என்ன மல்லி, கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. நிஷா, எனக்கு மல்லி தான் எல்லா ஹெல்ப்பும் பண்றான். அப்படி ஹெல்ப் பண்றான் பாரு. காய்கறி எல்லாம் வெட்டி எப்படி ஹெல்ப் பண்றான்னு பாரு. அதான் தெரியுமே, மல்லி ஒரு நல்ல ஹெல்ப்பர். ஹெல்ப் பண்றதுக்குனே பிறந்தவ. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் மல்லி. அப்புறம் நீதான் இங்க. அப்புறம் நீ மட்டும் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்காது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல வரேன். ஓ அப்படியா? ஆமாமா, அப்படிதான். அப்படியா நீங்க நினைச்சிருப்பீங்க? அப்புறம் தான் நீ இந்த வீட்ல இருக்க போறது இல்லையில நினைச்சிருப்பீங்க. இந்த வீட்ல யார் இருக்க போறா, யார் வீட்டை விட்டு போக போறான்னு பாப்போம். நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. எப்ப வந்தீங்க? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு மேடம். மல்லி, மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து 10 நிமிஷம் ஆச்சா? நீ சொல்ல வேண்டாமா? நீங்க தான் வர சொல்லிருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். மல்லி, கல்யாண வேலை நிறைய இருக்கு, நான் பிஸியா இருக்கேன். யாராவது இப்படி வந்தா உடனே எனக்கு தகவல் சொல்லணும்ல. சரிக்கா, சொல்லிடுறேன்க்கா. சரி, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தியா? இல்லக்கா. ஜூஸ் ஏதாவது கொடுத்திருக்கலாம்ல? அதோ இப்ப ரெடி பண்ணிடுறேன். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நீங்களே டிசைன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல நாங்க தரணுமா? அது ரெண்டுல எதுனாலும் சரி மேடம், என்கிட்டயும் இருக்கு. சரி, உங்க டிசைன்ஸ் காட்டுங்க. ஓகே மேடம். மேடம், இது பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கும். இதே பண்ணலாம்ல நிஷா? வாங்க. ராஜி, இந்த டிசைன்ஸ் பாருங்க. இதெல்லாம் அழகா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. இதே பண்ணலாம்ல? அப்ப இதே பண்ணிடுங்க. ஓகே மேடம். தேங்க் யூ.
நல்லா இருக்குல்ல? ஆமாமா சூப்பரா இருக்கு. மல்லி தான் எப்பவுமே ஜூஸ் நல்லா போடுவாளே. ரொம்ப ப்ரொஃபஷனலா போட்டிருக்கிற மாதிரி இருக்கு மல்லி. ஆமா, இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஜூஸ் கடையில வேலை பாத்தியா? இல்லக்கா, இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். ஓ சரி. என்ன மத்தவங்க முன்னாடி வேலைக்கு வந்தவன்னு சொல்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த வேலைக்கு வந்தவ என்ன பண்றேன்னு பாருடி. நீங்க எந்த டிசைன் வேணும்னு சீக்கிரம் முடிவு பண்ணீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம். விஜய், மல்லி, ம். சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரிங்க, எடுத்து வைக்கிறேன். ஆஹா, விஜய நமக்கு லீவ் போட வச்சா அவ கரெக்ட் பண்ண பாக்குறா. ம். இல்ல இல்ல, எனக்கு இந்த டிசைன்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு விஜய் மெஹந்தி போட்டு விடட்டும். அவரு சாப்பிட்டு கிளம்பணும். அதெல்லாம் இல்ல விஜய், எனக்கு நீங்க தான் மெஹந்தி போட்டு விட போறீங்க. கல்யாணம் வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, மெஹந்தி போட்டு விடுங்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு அது சரியா போட தெரியாது. மெஹந்தி போட தெரியாம யாராவது இருப்பாங்களா? வந்து போடுங்க மாமா. கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு மெஹந்தி போடுறதை விட உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. விஜய் பரவாயில்ல, எனக்காக போட்டு விடுங்களேன் இல்ல ப்ளீஸ் விஜய், எனக்காக. அதான் ஆசைப்பட்டு கேக்குறாள்ல, சும்மா போட்டுதான் விட. எனக்கு மெஹந்தி வைக்க தெரியாது. நான் வேணா மருதாணி மாதிரி வச்சு விடுறேன். விஜய், நீங்க தர்ம சங்கடப்படக்கூடாது, நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லாத்துக்கும் நான் அனுமதிக்கிறேன். பொறுமையா போயிட்டு இருக்கேன். தாலி கட்டுறதுக்குள்ள அந்த ராட்சசு கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறேன் விஜய். ஓகேவா? சூப்பர் விஜய். ஓகே, இப்ப இந்த கை. ம். மல்லி, நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? விஜய்க்கே ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. இல்ல, அவர் சாப்பிடணும். அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்குவாரு. நீ போய் டீ எடுத்துட்டு வா. மல்லி, எனக்கு ஒரு டீ. மல்லி, என் போன் நான் அங்க சார்ஜ் போட்டிருக்கேன், அதையும் எடுத்து கொடுத்துட்டு போயிடு. மல்லி, நிஷா இன்னைக்கு இங்கதான் இருப்பா. அவளுக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணிடு. கல்யாணம் வரைக்குமே ஒரு 4-5 பேருக்கு எக்ஸ்ட்ராவே சமைச்சிரு, சரியா? சமைச்சிடுறேன், பெஸ்டா பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மல்லி, விஜய் எனக்கு எப்படி மெஹந்தி போட்டிருக்காருன்னு பாத்தியா? சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, விஜய் உனக்கு எப்பவாவது எப்படி மெஹந்தி போட்டிருக்காரா? இல்ல, எங்க கல்யாணத்துல இந்த மாதிரி மெஹந்தி, பாட்டு பாடுறது இது எதுவுமே நடக்கல. ஓ, கோவில்ல சிம்பிளா நடந்தது, அதனால இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் இல்லாம இருக்க எப்படி கல்யாணத்தை நடத்துனீங்க? ஆக்சுவலி அது திருட்டு கல்யாணம் தான் சொல்லணும். நானும் கல்யாணத்தை கேள்விப்பட்டேன். ரஞ்சிதாவுக்கு கட்ட போன தாலியை தான் நீ தட்டி பறிச்சிட்ட போல இருக்கே. அது எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய உன்னால தட்டி பறிக்க முடியுதுன்னே தெரியல. இப்ப பாரு, என் வாழ்க்கைக்கு கூட பங்குக்கு வந்திருக்க. நீ என்ன செய்வ? மறுபடி கட்டி கொடுக்க அம்மா அப்பா இல்ல,
அப்போ இப்படிதானே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பரவாயில்ல, நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல. ஆக்சுவலா நம்ம கல்யாணம் பண்ண போறவரு நம்ம பக்கத்துல இருந்து இந்த மாதிரி மெஹந்தி எல்லாம் போட்டு விடுறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். இதெல்லாம் மனசுல கள்ளம் கபடம் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படியா? அது என்னமோ எனக்கு கொடுத்து வைக்கல. விஜய் வாழ்க்கையில நான் வந்த கதையை விட அதுல என்ன நியாயம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். சரியான திருட்டு கழுத கேடி நீ குடுப்பனைய பத்தி பேசுறியா? விஜய் மருதாணி போட்டது உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? இருடி வரேன். உங்க ஹேர் ஸ்டைல் கூட சூப்பரா இருக்கு. அப்படியா மல்லி? பாரு. நல்லா அடர்த்தியா இருக்கு. தேங்க்ஸ் மல்லி. என்னாச்சுக்கா, ஏன் நெளியறீங்க? என்னன்னு தெரியல, ஏதோ பின்னாடி ஊர்ற மாதிரி இருக்கு, அரிக்குது. அப்படியா? எங்க திரும்புங்க பாப்போம். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏய், என்ன தெரியலங்கற? தெரியுது. பூச்சி ஏதாச்சும் கடிச்சிச்சான்னு தெரியல. பாரு, நல்லா நல்லா தொட்டு பாரு. அங்க இல்ல. பூச்சி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. மன பிராந்தின்னு நினைக்கிறேன். அரிக்குது எரியுதுன்னு துடிக்கிற மன பிராந்திங்கிற ஏதோ பூச்சி இருக்கு பாரு. எடுத்து விடு, எடுத்து விடு. என் கண்ணுக்கு தெரியலையே, நான் எப்படி எடுக்கிறது? உன்ன போய் கேட்டேன் பாரு, நானே எடுத்தாதான் உண்டு. என்ன பூச்சின்னு தெரியல. என்னக்கா, பூச்சி கிடைச்சதா? பூச்சி எல்லாம் கிடைக்கல, ஏதோ உதர்னதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்கிற? இப்ப பாரு, போட்டு மெஹந்தி எல்லாம் போயிடுச்சு. புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து மெஹந்தி போடுறது குடுப்பனல, அது உங்களுக்கு கை கழுவுற மாதிரி ஆனது. என்னன்னு சொல்றது? பொண்ணுக்கோ சரி ஆணுக்கோ சரி அடக்கம் வேணும். அடக்கம் அமரருள் உய்க்கும். இந்த குரலை ஸ்கூல்ல என் பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் இருக்கு? 12 சார். சரி, அடுத்தது போங்க. ஓகே சார். அங்கேதான், அங்கேயே வைங்க. எவ்வளவு? 11:04 சார். 11:04. ஓகே. அண்ணே, சீக்கிரமே லோன் சாங்ஷன் ஆயிடும். மழை வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பூமி பூஜைக்கெல்லாம் நாள் பார்த்து வச்சிருங்க. 10 நிமிஷம் வேலை சார். ஆனா பூமி பூஜை பண்ணிட்டு இடத்த சும்மா வச்சிருக்க கூடாது. லோன் சாங்ஷன் ஆன அடுத்த நிமிஷம் கடகடன்னு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவோம். சரிண்ணா, நீங்க பாத்துட்டு இருங்கண்ணே, நான் வந்துடுறேன். சரிங்க சார். வா விஜய். எப்போ வந்த? இப்பதான் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்படியா? சாரி, கொஞ்சம் டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல விஜய், பைக்ல அவ்வளவு தூரத்துல இருந்து வரணும்ல. நீ சொல்லு, நாளைக்கே கார் எடுத்துருவோமா? அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல குணா. இந்த வாட்டி ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். அந்த ஃபார்முலா தான். எல்லாமே மெதுவா வாங்கிக்கலாம். சரி, அந்த பார்ட்னர்ஷிப் டீட்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஓ எஸ், ரெடி ஆயிடுச்சே. இந்த விஜய், ஓகே குணா, எல்லாம் சரியா இருக்கு. நாம இத ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிரலாம். ஓகே விஜய். ஒரு நிமிஷம். பேங்க்ல இருந்து கால். பேசு. ஒரு நிமிஷம். ஹலோ சார். மிஸ்டர் விஜய், உங்க பேப்பர்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு.
உங்க வீட்டை மட்டும் ஒரு முறை பார்த்துட்டோம்னா லோன் சாங்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு உங்க வீட்டை இன்னைக்கு விசிட் பண்ண வர்றோம். அப்படியா? எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு 11 o'clock போல வருவோம். ஓகே சார், வாங்க. ஓகே சார். என்ன விஜய், ஏன் நர்வஸா இருக்க? அது பேங்க்ல இருந்து ப்ராப்பர்ட்டி விசிட் வராங்கறாங்க. இப்ப 11 மணிக்கு வீட்டுக்கு வராங்களா? வீட்ல உங்க சிஸ்டர் இருப்பாங்களே. அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். ஒரு 2 minutes கூட. ஹலோ ஹலோ மல்லி, எங்க இருக்க? வீட்ல தாங்க. உன் பக்கத்துல யாரும் இல்லையே? இல்லங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, பேங்க்ல இருந்து ப்ராப்பர்ட்டி விசிட்காக இப்போ வீட்டுக்கு வருவாங்க. வீட்ல யாரும் இருக்க கூடாது. ஒருத்தர் விடாம எல்லாரையும் எங்கேயாச்சும் அனுப்பிச்சிரு, இல்லைன்னா கூட்டிட்டு போயிரு. என்னங்க இப்படி திடீர்னு சொல்றீங்க? மல்லி, எனக்கே இப்பதான் பேங்க்ல இருந்து போன் வந்துச்சு. எப்போ அவங்க இவ்ளோ டைம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்க, நான் ஏதாவது பண்றேன். மல்லி, நான் ஒரு half an hourல அங்க வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரம். ஓகேங்க. ஓகே மல்லி. ஓகே குணா, நான் போய் பேங்க் ஆபீசர்ஸ் ரிசீவ் பண்றேன். கார் எடுத்துட்டு போ விஜய். இந்த டிராபிக்லயா? அதுக்கு பைக்ல போனாலாவது சந்து பொந்துல புகுந்து போயிடுவேன். அப்படியா? சரி விஜய். விஜய், டென்ஷன் ஆகாத விஜய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ பாத்து போ. சரி, பாத்து. ஐயோ, திடீர்னு விஜய் இப்படி சொல்றாரே. ஆபீசர்ஸ் இப்ப வராங்களாம். என்ன பண்றது? நேத்து முந்தா நாள் எல்லாம் யாரும் இல்லாம இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்திருக்க கூடாதா? அந்த திமிங்களும் ராஜையும் கடலாம ரேணுகாவையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே துரத்த முடியாதே. என்ன பண்ணலாம்? ஐயோ, விஜய் இந்த லோனை தான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்காரு. இந்த லோன் இல்லைன்னா ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் எல்லாமே போயிடுமே. கடவுளே, ஏதாவது வழிகாட்டு. அதான் சரி. ராஜி, ராஜி, ரேணுகாக்கா, ரேணுகாக்கா. ஏய், ஏன் இப்படி கத்துற? தியானம் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே பாதியில கத்தி எழுப்பி விட்டுட்ட. பண்றதெல்லாம் அயோக்கியத்தனும், இதுல தியானம் வேற. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல, அவசரம்ன்றதாலதான் கூப்பிட்டேன். ஏய், இப்பதான் ஒரு குட்டி தூக்கம் போட்ட, அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்ட. எதுக்கு கூப்பிட்ட? 2 பேரும் உடனடியா கிளம்புங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். உடனே இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், என்ன என்னமோ வீட்ல பாம்பு இருக்கு, உடனே வெளியில போங்கன்ற ரேஞ்சில சொல்லிட்டு இருக்க. கிட்டத்தட்ட பாம் தான். நீங்க கிளம்புங்க ரேணுகாக்கா, உடனே கிளம்புங்க. ஏய், என்ன விஷயம்னு சொல்லாம கிளம்புனா என்ன அர்த்தம்? உங்க தாலி சரியில்லையா? என்னது? ஏன் தாலி சரியில்லையா? உங்க தாலி, ரேணுகாக்கா தாலி. என்னது? ஏன் தாலியா? எனக்கு எது தாலி? அது இல்லங்கறதுனால தானே இப்ப கல்யாணமே நடக்குது. ஐயோ ரேணுகாக்கா, ராஜி, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. விஜய் ஒரு ஜோசியரை பாத்திருக்காரு. அந்த ஜோசியர் உங்க கல்யாணத்துக்காக ரெடி பண்ண தாலி சரியில்லைன்னு சொல்லிருக்காரு. அதனால உங்களை உடனே போய் வேற தாலி வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. தாலியில என்ன சரியில்லாத தாலிலாம் எனக்கு புரியலையே. ஐயோ ராஜி, நம்ம ஏற்கனவே பெருந்தாலி வாங்கி இருந்தோம். ஆனா பொட்டு தாலி தான் கட்டணுமா. ஜோசியர் சொல்லிருக்காரு. அந்த தாலி கட்டினா என்னவா? தாலி கழுத்துல ஏறவே ஏறாதான். அதனால விஜய் உடனே போய் வாங்கிட்டு வர சொன்னாரு. வேற தாலி வாங்கணுங்கிறதெல்லாம் சரி, அதேனா உடனே போய் வாங்கணுங்கிற? உடனே வீட்டை விட்டு போங்கன்ற? அதான் எனக்கும் புரியல. ராஜி, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 12:30 ராகு காலம். 12 இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு விஜய் சொன்னாரு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு தாலி இருக்கு, அததான் வாங்கி கட்ட முடியும். தாலி டைப் எல்லாம் மாத்தணும்னு எந்த ஜோசியரை சொல்லி நான் கேட்டதே கிடையாதே. ஐயோ, இப்பெல்லாம் ஜோசியர் சொல்றவங்க ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க. முகூர்த்த நேரம் மட்டும் இல்ல, ஹனிமூன் எந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற வரைக்கும் கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க தங்குற ரூமோட வாஸ்து வரைக்கும் கூட சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றவங்க தாலி விஷயம் சொல்ல மாட்டாங்களா? கிளம்புங்க. சரி இரு, இவ ஏதோ சொல்றா, போயிட்டு வந்துருவோம். இது இப்ப நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ ரேணுகாக்கா, இப்பவே நீங்க பிரமாதமா இருக்கீங்க. ஏன் கண்ணை பட்டணும் போல இருக்கு. கிளம்புங்க. ஏய் இரு, உன் அவசரத்துக்குலாம் எங்களால கிளம்ப முடியாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நானும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வா.
இவளுங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துப்பாளுங்களே. ஆபீசர்ஸ் வேற எந்த நேரத்திலயும் வருவாங்கன்னு விஜய் சொன்னாரு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ விஜயா இல்ல ஆபீசர்ஸா இருக்குமா? நாங்க கார்ப்பரேட் பேங்க்ல இருந்து வரோம். மிஸ்டர் விஜய் வீடு இதுதானே? ஆமா சார், இதான். அவர் இந்த வீட்டு மேல லோன் கேட்டு அப்ளை பண்ணிருக்காரு. அதனால ஹவுஸ் விசிட் வந்திருக்கோம். மிஸ்டர் விஜய் இருக்காரா? சார் அவரு சைட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு சார். அவர் வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க வீட்டை பார்த்தா போதும். நாங்க உள்ள வந்து செக் பண்ணிக்கலாமா? சார் ஒரு 10 நிமிஷம் சார். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு இப்ப கூப்பிடுறேன். அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாதுமா. நாங்க செக் பண்ண வந்தா உடனே பார்க்கணும். நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்றதுக்கு, வீட்ல மாற்றம் பண்றதுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. நாங்க இப்பவே தான் பார்க்கணும். ஐயோ இப்ப என்ன பண்றது? சார் காலையில பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து மருந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க. ரூம் ஃபுல்லா எலியா செத்து கிடக்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுவேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நோ உடனே பார்த்தாகணும். யோ எலி எல்லாம் செத்து கிடக்குதுயா. நமக்கு ஏதாவது நோய் வந்துற போது. ஆமா சார், நம்ம கார்லயே இருப்போம். சரிங்க சார். ஏசி போட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க சார். நானே வந்து உங்களை கூப்பிடுறேன். சரி மேடம். வாங்க சார் போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.